டெய்லி உங்க லைஃப் எப்படிங்க போகுது? பிஸியா போகுதுங்க, பயங்கர பிஸியா போகுது. குடும்பத்துக்காக ஓடா செஞ்சு உழைக்கிற, பிஸியா போகுது. உங்க வைஃப்ட கேட்கலாமா? கேட்கலாம். அவ சும்மா தான் இருக்கா. ஏய் சும்மா இருக்க சுமி, கூப்பிடுறாங்க பாரு. சொல்லுங்க, உங்க டெய்லி லைஃப் எப்படி போகுது? சொன்னார்லங்க, சும்மா தான் இருக்குங்க. சும்மா இருக்கீங்களா? சும்மா தான் இருக்குங்க. காலை 5 மணிக்கு எழுந்திருப்பேன், பசங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து சமைச்சு கொடுப்பேன், அப்புறம் சும்மா தான் இருக்கட்டு பெருக்குவேன். சரி, அப்புறம் அவங்க போட்ட அழுக்கு துணிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வாஷிங் மிஷின் போட்டு துவைப்பேன். சரி, அப்படியே சும்மா அதை காய வைப்பேனா. சரி, அப்படியே சும்மா தான் இருக்கும். காலையில இருந்து சாமான் கொண்டு சாமான் போனா அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள துணி காஞ்சிரும். சரி, சும்மா எடுத்து மடிச்சு வைப்போன்னு மடிச்சு வைப்பேனா. மடிச்சு வச்சிருக்கும் போதே பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்துருவாங்க. சரி, சும்மா ஸ்கூல்ல எடுத்து பாப்பா, அதுல ஹோம் ஒர்க் டெஸ்ட் தான் இருக்குமா. சரி, சும்மா ஸ்கூல் படம் சொல்லி கொடுப்போம் அப்படியே சொல்லி கொடுத்துனே இருப்பேனா. அதுக்குள்ள ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்துருவாரு. சும்மா வரும்போதே டீ எங்க ஸ்நாக்ஸ் கேட்பாருங்களா. சரி, சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு ஸ்நாக்ஸ் அப்புறம் டீ போட்டு கொடுப்பேனா. குடிச்சு ஒரு நேரத்துல சும்மாவே பசிக்குதுன்னு. சரி, நைட்டுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்போமேன்ட்டு அப்படியே செஞ்சு கொடுப்பேன். சரி, காலையில ஒண்ணுமே செய்ய மாட்டேங்க, சும்மா தான் இருப்பேன். அப்படியே டயர்டான உடம்பு, அப்படியே சும்மாவே போதுங்க, ஒண்ணும் பண்றது கிடையாது.